என் அன்பு தமிழ் உறவுகளே, அன்பு வணக்கம். நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் பாலப்பள்ளம் பேரூராட்சி உறவுகளே, என்னுடைய அம்மா அப்பாவுக்கு சொந்தமான வீட்டுக்கான வழிபாதை. இதில் என்னென்னா, போன ஆட்சி அதிகாரத்தில் டிஎம்கே கவர்மெண்ட், அப்புறம் தமிழ்நாடு காவல்துறை, கருங்கல் காவல் நிலையம், அப்புறம் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், இப்போ இவர்களெல்லாம் இன்வால்வ்டு தலையீடு செய்தாங்க. இது என்னடான்னா, சொத்து பத்திரத்தில் ஆக்கப்பூர்வமாக நமக்கு வழிபாதை கொடுக்கப்பட்டிருக்கு. மலையாள பத்திரம் தமிழாக்கம் பண்ணி வச்சுருக்கு. ஒரு காலத்தும் வெட்டி அடைக்கவோ தடஸ்தம் படுத்தவோ பாடில்லாததுமாகும் கதாகதம்ங்கிற வேடை கொடுத்துருக்கு. ஆனால் அந்த காலத்தில் அடிவிகிதம் கொடுக்கல. அடிவிகிதம்னா தெரியல, லிங்க்ஸோ அடிவிகிதமோ கொடுக்கல. ஆனால் இந்த வழிபாதை அவங்க அடைச்சதுனால தான் நம்ம நீதிமன்றத்துக்கு நம்ம போக வேண்டிய சூழ்நிலையும் கட்டாய சூழ்நிலையும் ஆனது. இல்லை நம்ம ஆட்சி அதிகாரங்கள் நமக்கு துணை நின்று சப்போர்ட் பண்ணி செஞ்சோன்னா, நான் அசாம் மாநிலத்தில் இருந்தேன், நான் எஸ்எஸ்பியில் பணிபுரிகிறேன். அப்போ அவங்க நான் இங்கே தொலைபேசி வாயில் நான் கூப்பிடுவேன், இப்படி அடைக்க முற்படுறாங்க, நீங்கள் அதை தடுத்தாது நிறுத்துங்க அப்படின்னு. எஸ்பி ஆஃபீஸில் கால் பண்ணி பேசுகிறேன், தொலைபேசி வாயில் ஸ்டேஷனில் கூப்பிட்டு பேசுகிறேன். அப்போ அவங்க தடுத்து நிறுத்தினாலே இந்த பிரச்சனை மேலே ஓங்கியிருக்காது. இப்போ இந்த கோர்ட்டு கேஸு, நீதிமன்றம், இதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டிய தேவை வந்திருக்காது. வட்டாட்சியருக்கு நம்ம மனு இப்போவும் கொடுத்துருக்கோம், போன விடுமுறையிலையும் கொடுத்துருக்கோம். அதுக்கான என்ன தீர்வு, சரியான தீர்வு கிடைக்கல. ரிப்போர்ட் அனுப்புகிறோன்னு வட்டாட்சியர் சொல்கிறாங்க, ஆனால் அனுப்பின பாடு இல்லை. அவங்களாம் அனுப்பலை, வழிபாதையும் உறுதி செய்து தரலை. இப்போது என்னென்னா, இதோட நம்ம என்ன சொல்கிறாங்க, ஒரு பொறுப்பு அதிகாரத்தில் இருக்கிறவங்க வட்டாட்சியர், இப்போ அவங்க இந்த பட்டா கேன்சலேஷனை பண்ணி வழிபாதையை நம்ம உறுதி பண்ணி கொடுக்கணும். இவ்வளோதான் மேட்ரு, இவ்வளோதான் விஷயம், அதை செய்யலாம். ஆனால் அவங்க என்ன, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்பை ஏற்காமல் கடத்துகிறாங்க. நீங்கள் மேல்முறையீடு போங்க, அந்த மாதிரிப்பட்ட சிந்தனை தான் அவங்களுங்க இருக்குது. நாம் இதுக்கு இறங்கி அவங்களுக்கு செய்து சரி பண்ணி கொடுக்கணும், அப்படிப்பட்ட எண்ணமோ என்னவோ. அப்படிப்பட்ட நிலைப்பாடுகளில் தான் நம்ம தொடர்ந்து மனு கொடுத்துட்டே இருந்தோம்னா அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கணும். இல்லை, நமக்கான நியாயங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த ஆட்சி அதிகாரங்கள் நியாயமான உறுதியான ஒரு மக்களாட்சின்னு சொன்னால் அதை நமக்கு செய்து கொடுக்கணும் இல்லையா? அதைத்தான் நம்ம நம்மளுடைய கோரிக்கையை நம்ம முன்வைக்கிறோம். நம்ம திரும்ப மனு கொடுக்குறோம், அந்த சைட்லேருந்து ரிப்போர்ட் எழுதுகிறோம். ஆனால் ரிப்போர்ட்டு அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு இன்னும் வரவே இல்லை. இந்த விடுமுறையில் கூட தாவேக ஆட்சி அதிகாரம் இப்போது அவங்களுக்கு பணி தான் என்ன, வட்டாட்சியருடைய பணி